நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தஞ்சை தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம். தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டிற்கு ஆதரவு திரட்டுகிறார். மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மக்களவை ஒத்திவைப்பு. ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக மாநிலங்களவையில் காரசார விவாதம். ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்புக்கு நாடு முழுவதும் வரவேற்பு. மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட காங்கிரஸ் குற்றச்சாட்டிற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்கள் முன்பு 6வது நாளாக வரிசையில் காத்து கிடக்கும் மக்கள். சில்லறை தட்டுப்பாடு காரணமாக கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் சரிவு. விரிவான செய்திகள். தஞ்சாவூரில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சியுரையாற்றுகிறார். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு நவம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 3 தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி அரவக்குறிச்சியில் அரவை முத்துவும், தஞ்சாவூரில் அப்துல்லா சேட்டும், திருப்பரங்குன்றத்தில் தனபாண்டியனும் போட்டியிடுகின்றனர். இவர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து இன்று மாலை அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சியுரை ஆற்றுகிறார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் மாநிலங்களவையில் ரூபாய் நோட்டுகள் தொடர்பான விவாதம் நடந்து வருகிறது. 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பால் பழைய நோட்டுகளை மாற்ற நாடு முழுவதும் வங்கி கிளைகள் முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. கூட்டம் துவங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து மக்களவையை ஒத்திவைத்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் நாளை காலை 11 மணிக்கு அவை கூடும் என்று அறிவித்தார். स्वामी शास्त्री नारायण एक महान विद्वान, संत और समाज सुधारक थे, जिन्होंने समाज के घोर उपेक्षित वर्ग की सेवा की। अध्यात्म और मानवता के क्षेत्र में उनके योगदान को सदैव याद रखा जाएगा। यह सभा स्वामी शास्त्री नारायण स्वरूप दास के निधन पर गहरा दुख व्यक्त करती है। अब यह सभा दिवंगत आत्माओं के सम्मान में कुछ देर के लिए मौन खड़ी रही। The House stands adjourned to meet tomorrow, the 17th November 2016 at 11 a.m. இதேபோல் மறைந்த உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரூபாய் நோட்டுகள் தடை தொடர்பான விவாதத்தை துவங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா, மோடியின் நடவடிக்கையால் மக்கள் பணத்திற்கு அல்லாடி வருவதாக சாடினார். 1000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கருப்பு பணம் வைத்துள்ளவர்களா என கேள்வி எழுப்பினார். मैं आरंभ में एक बात स्पष्ट कर देना चाहता हूं कि जहां तक काला धन, अपराध का पैसा, ड्रग मनी, काउंटरफिट मनी का प्रश्न आता है, उसमें इस सदन में दो राय नहीं है, एक मत है। हम काले धन के खिलाफ हैं, हम आतंकवाद के खिलाफ हैं, हम विरोध करते हैं हर उस शक्ति का, हर उस संस्था का जो भारत की करेंसी को नकली बनाती है और उसको इस्तेमाल करते हैं वो लोग जो देश के हित को नुकसान करते हैं। காங்கிரஸ் உறுப்பினரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பிரதமர் மோடியின் அறிவிப்புக்கு தேசம் முழுவதும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறினார். ஒவ்வொரு இந்தியரும் மோடியின் நடவடிக்கையை வரவேற்பதாக தெரிவித்தார். கருப்பு பணத்தை ஒழிக்கவே இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார்.
से देश लिप्त था, किस प्रकार से देश भ्रष्टाचार से दुखी था, ये मैं समझता हूं सभी जानते हैं। और उसका निर्णय भी भारत की जनता ने प्रधानमंत्री मोदी जी को समर्थन देके पूर्ण बहुमत से इस सरकार को जब लाए तो जनता की उम्मीद थी और उस उम्मीद पे खरे उतरे हैं प्रधानमंत्री मोदी। शायद इसीलिए कुछ लोगों को ये कष्ट हो रहा है कि प्रधानमंत्री मोदी जी की जो लड़ाई भ्रष्टाचार और काले धन पे पहले दिन से ही शुरू हुई थी, उस लड़ाई में ये बहुत महत्वपूर्ण जो कदम उठाया गया है। சிறுநீரக கோளாறு காரணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து சுஷ்மா டுவிட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான பரிசோதனை நடந்து வருகிறது என்றும் சுஷ்மா தெரிவித்துள்ளார். கடவுள் தன்னை ஆசிர்வதிப்பார் என்றும் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். சுஷ்மா சுவராஜ் கடந்த 20 ஆண்டுகளாக நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தால் சென்னை கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் கடும் சரிந்துள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். வங்கி வாசல்கள் முன்பும் ஏடிஎம் மற்றும் தபால் நிலைய வாசல்களிலும் பல மணி நேரம் காத்து கிடந்து தங்களிடம் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி செல்கின்றனர். அதே நேரத்தில் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதால் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் வியாபாரம் மந்தமாகியுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி, பழம் மற்றும் பூக்களின் விலை விற்பனையும் கடுமையாக சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தைக்கு தினமும் 50,000 பேர் வந்து செல்வது வழக்கம். ஆனால் சில்லறை நோட்டுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மக்கள் வரத்து 80% குறைந்து சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் ஒரு வாரத்திற்கு மேலாக வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மொத்த வியாபாரிகள் கூறியுள்ளனர். 1500 ரூபா நோட்டு செல்லாது அப்படிங்கிறதுனால நாங்கள் கொள்முதல் பண்ணும்போது பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்கும்போது 1500 வாங்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க வாங்கிட்டு போனாலும் அங்கே மாற்ற முடியாது. அவங்களாம் கிராமத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாது, விவரம் தெரியாது. ஒரு சிலருக்கு அக்கௌண்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு அக்கௌண்ட் இருக்காது, ஒரு சிலர் கையெழுத்து போடாத தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப பாதிக்குது. அதுலேயும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறான். இன்னைக்கு இந்த பாக்கெட்லாம் 50 ரூபா விற்கணும், 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு ஆளுக்கு இப்போ பறிக்கிறதுக்கே கூலியே 150 ரூபா கொடுக்கணும். அப்படி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்படும் போது ரொம்ப நஷ்டமாகி வியாபாரிகளும். சில்லறை தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கோயம்பேடு சந்தைக்கு வருவது குறைந்துள்ளதாகவும் இதனால் வியாபாரம் நடக்கவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுவாகவே காய்கறி விலை இந்த மாதத்தில் எப்பயுமே தை மாதம் வரையும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சில்லறை தட்டுப்பாடுனால காய்கறி யாருமே அங்கே வாங்குற இடத்துலையும் விளையிற இடத்துலையும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பேரும் 500 நோட்டு 1000 நோட்டு வாங்காதனால அங்கேயும் கடும் வீழ்ச்சி ஆகி போச்சு. யாரும் அங்கே சரக்கு அங்கேயும் வாங்க முடியல, எங்களால் எங்கேயும் விற்க முடியல. அதனால பாதிக்கு பாதி இன்னும் கம்மியாகி போச்சு. எல்லாமே 5லேருந்து 10 ரூபாக்குள்ளே 15 ரூபாக்குள்ளே தான் காய்கறியே கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் விற்கிறதுக்கு எங்களால் முடியல. ஏன்னா அப்படின்னா சில்லறை தட்டுப்பாடு ஒன்று தான். எல்லா பேரும் 500 நோட்டு 1000 நோட்டு கொடுக்கறதுனால எங்களுக்கு இந்த காய்கறி வீழ்ச்சி ரொம்ப மோசமாக இருக்குது. ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தில் வாய்மூடி மௌனம் காக்கும் தமிழக அரசிற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வேலைகள் நடந்து வருவதாகவும் இதனை தேர்தல் ஆணையம் தடுத்து ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டதை வரவேற்பதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதே நேரத்தில் பணத்திற்காக மக்கள் அவதிப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வாய்மூடி மௌனம் காத்து வருவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. பட் இதுல என்னென்ன சாமானிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது கண்டிக்கத்தக்கது. ஒரு ஏடிஎம்ல ஒரு பேங்க்ல போய் சேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமானிய மக்கள். சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் தொழில் மொத்தமா முடங்கி போயிருக்குது. இது முன்கூட்டியே அவர் பிளான் பண்ணி எல்லா இடத்துலயும் ஏடிஎம் பேங்க்ஸ்ல
மணியை டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அறிவிச்சிருக்கணும். அவர் ஓவர் நைட் அறிவிச்சுட்டு மறுநாள் நீங்க போய் ஏடிஎம்ல எடுங்கன்னா எல்லாரும் போய் ஏடிஎம்ல பேங்க்குக்கு போனா அங்க மணி இல்லை. உடனடியாக மத்திய அரசு இதை கையில் எடுத்து எல்லா இடத்துலையும் ஏடிஎம்லையும் சரி எல்லா பேங்க்ஸ்லையும் மக்களுக்கு தேவையான 50, 100 இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. மொத்தமாக 2000 ரூபாய் கொடுக்கறதுனால சிறு வியாபாரிகள் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுற நிலைமை இருக்கு. இதை உடனடியாக கையாளணும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதுடன் எந்த பணிகளும் நடக்காமல் ஸ்தம்பித்து போயுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ஜெயலலிதா கடிதம் எழுதியதாக கூறுவது மக்களை ஏமாற்றும் மோசடி என்றும் அவர் குறிப்பிட்டார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து கழக இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதேஷ் இன்று காலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டுக்கு தொகுதி முழுவதும் உள்ள மக்களிடையே அமோக ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் தேமுதிக வேட்பாளரை அப்துல்லா சேட்டை ஆதரித்து மாநில இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதேஷ் தொகுதியில் முகாமிட்டு ஆதரவு திரட்டி வருகிறார். தஞ்சை தெற்கு வீதியில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் அணிவகுத்து சென்று மக்களிடம் தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் இன்று காலை அன்னை சத்யா விளையாட்டு திடலில் எல்.கே. சுதேஷ் நிர்வாகிகளுடன் சென்று தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டிற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து தஞ்சை கீழவாசல், ஆட்டுமந்தை, அஞ்சல்கார தெரு இன்று மாலை நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்ற ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் தடையை எதிர்த்து முழக்கம். தமிழக கோவில்களில் அதிகாலை முதலே அலைமோதிய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.